வணக்கம் மக்கள், இன்றைக்கி நம்ம போகிற இடம் எது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பெருமாள் முடி. இந்த பெருமாள் முடிக்கு நம்ம சென்னையிலேருந்து எப்படி போகிறது, எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்ன மாதிரி ஃபுட்டில் எடுத்துன்னு போகலாம், நீங்கள் எப்படி சேஃப்டியாக போயிட்டு வரலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொட்டி கிடக்கு. பெருமாள் முடி கோயம்புத்தூருக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலை. 5685 அடி உயரம் கொண்ட இந்த பெருமாள் மலை வெள்ளையங்கிரிக்கு வடகிழக்கிலும் மருதமலைக்கு பின்புறமும் இந்த மலை அமைந்துள்ளது. வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே, அதுவும் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமை மட்டுமே இந்த மலை ஏற்றத்திற்கு வனத்துறை அனுமதி தருகிறது. நீங்கள் சென்னையிலேருந்து பெருமாள் முடி மலைக்கு போகிறதா இருந்தால் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வண்டி இருக்கும், சேரன் எக்ஸ்பிரஸ், மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ். அதில் போய்ட்டு நீங்கள் கோயம்புத்தூர் போயிடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் போயிடுங்க. அங்கே ஆணைக்கட்டி அப்படின்ட்டு ஒரு பஸ் ஏறுங்க. ஏறினீங்கன்னா உங்களுக்கு கோயிலோட வாசல் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அந்த செக் போஸ்ட் அங்கே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து தான் போகணும். இன்னும் ப்ரைவேட் கவர்மெண்ட் பஸ்ஸில் எதுவுமே இல்லை, ஆட்டோலாம் இல்லை ஜீப் வரும். அது நீங்கள் 100 ரூபா சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அடிவாரத்தில் இறக்கி விட்ருவாங்க. அப்படி இல்லை லிஃப்ட் கிட்ட போகலாம், இல்லை நடந்து தான் போகணும். நாங்கள் போகிற வழியில் நிறைய பேர் நடந்து தான் போனாங்க. ஆனால் எங்களுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் கால் பண்ண அவினாஷிலேருந்து வந்திருந்தார். அவர் எங்களை உள்ளே அடிவாரத்தில் விட்டார். நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே கிராம மக்கள்லாம் நிறைய டிஃபன்லாம் செஞ்சு விற்றுருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் 4 இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம் அடிவாரத்தில் இருந்து. எங்களுடைய மலைப்பயணம் இங்கேருந்து இனிமையாக ஆரம்பித்தது. வேலைக்கு போட்டு விலங்கு வராமல் இருக்குது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயன்றது பெருமளவு இல்லை. ஏன்னா நாங்கள் மலையிலேருந்து பார்க்க சொல்ல எதுவும் விவசாயம்லாம் எதுவும் இல்லை. அவங்க ஆடு மாடு கோழி அந்த மாதிரி தான் அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துலேயே மொத்தமாக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீட்டுக்கும் குறைவாக தான் இருக்குது. நான் பார்க்க சொல்ல அவங்க அம்மா வீடு மாதிரி கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. இந்த பகுதியில் இருந்தால் மலையோட ஏற்றமே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் சமதளமாக வந்தது, மலையேற்றம் ஆரம்பிக்குது. நாங்கள் போனது கடைசி சனிக்கிழமைன்றதால் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. சின்ன பசங்க, அவங்க ஒய்ஃபு, கணவன் மனைவி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் மேலேருந்து எடுத்தோம் தெரியுதுங்களா, இந்த கிராமம் இதுதான் அந்த மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமம். மொத்தம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் குறைவாக தான் இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மலை ஏறதால் பார்த்தீங்கன்னா எனக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஏற சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பழகணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வெள்ளையங்கிரிலாம் பார்த்தீங்கன்னா கல்லுக்கெல்லாம் ஸ்டெப்ஸுமா இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, அப்படியே கொஞ்சம் ஒரு ரா மலையாக தான் இருக்குது. தம்பி ஈஸியாக இருக்கா தம்பி? கால் வலிக்குதாடா? கால் வலிக்குதா? ஈஸியாக இருக்கா இல்லை கால் வலிக்குதா? ஜாலியாக இருக்கா? மேலே போனால் ஜாலியாக இருக்கும். ஒரு மலை வானத்தை தொடலாம், நீ ஜாலியாக இருக்கும். பொறுமையாக வா, ரெஸ்ட் எடுத்துட்டு சரியா? அந்த பையன் டயர்டாகி கொஞ்சம் உட்காந்துட்டான். பரவாயில்ல, சின்ன வயசில் அவங்க அப்பா கூப்பிட்டு வராரு. பெருசாகிட்ட பேருக்கு அவன் இதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுவான். அது முடிஞ்ச உடனே 2வது மலை ஏறிட்டுருக்கோம். இப்போது 2வது மலை ஈஸியாக தான் இருக்குது. 3வது மலை ஏறிட்டுருக்காங்க எல்லோரும். என்னடா இவன் 2, 3 அடிச்சுடான்னு பார்க்காதீங்க. நம்மளோட கணக்குக்கு இது 2 மலை கம்ப்ளீட் ஆன மாதிரி, அப்புறம் 3 மலை கம்ப்ளீட் ஆன மலையில் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் மேலே ஏறணும். இப்படி ஏறி அப்படியே லெஃப்டில் இந்த மலை இருக்குங்கள, அந்த மலையில் தான் அது மாதிரி போகிறான் தெரியுதுங்களா? அதில் தான் அப்படியே நடந்து போகணும். வாங்க போகலாம். வாழ்கிறவங்களும் சுற்றி பாருங்கள், வேறு எந்த கிராமமும் இல்லை. உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக மலை தான் இருக்குது, எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. மைண்டா இப்போ நம்ம இங்கே இருக்கோம்ல, இங்கேருந்து இது போகிறோமா, இதில் போயிட்டு இந்த இருக்குல்ல
இதில் இப்படி போகிறாங்க, ஏறி அங்கே போகிறோம். தேத்தா போகிறாங்களா? ஆ இப்படியே ஏறி டாப்புக்கு போனோம். சீக்கிரம் போயிடணும். பாதி மலை ஏறிட்டோம், இன்னும் கொஞ்சம் பாதி ஏறணும். அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம் நாங்கள் இப்போ. ஒரு இடம் காமிச்சிங்களேன், இங்கேருந்து மேலே ஏறி செங்குட்டாக போகணுன்ட்டு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சமதளமாக இருக்கும். இங்கேருந்து நாங்கள் நடந்து வரதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம காட்டுறோம்ல, இங்கே பாருங்கள். இங்கேருந்து இப்போ இது மேலே ஏறி போகணும், தெரியுதுங்களா? இங்கெல்லாம் இந்த மலை மேலே ஏறி அந்த மேலே ஒரு மலை இருக்குங்களா, அங்கே போனோம். அங்கே போனோடனே கோயில் வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அதெல்லாம் இல்லை. அங்கே போய்ட்ட பிறகு மறுபடியும் அங்கேருந்து ஒரு சமதளம் இருக்கும், அது ஏறிட்டு மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு மலையே வரும். கீழே செங்குத்தான் ஒரு இடம் இருக்கும், மேலே போனால் டாப் மாதிரி வருதுல்ல, அந்த டாப் வந்தோடனே இப்படி தான் வரும். இந்த இடம் வரும். இந்த இடத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் நடக்கணும். நடந்தனா வந்து இந்த மலை இருக்குங்களா, இந்த மலைக்கு கீழே தான் அந்த பெருமாள் இருக்கார். இதான் அந்த பெருமாளோட முடி. இதை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எடுத்துருங்களா, கீழே விழுந்துருவோம். அதை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வரணும். கோவிந்தோ இந்த மலைக்கு கீழே தான் அந்த சாமி இருக்குது, பெருமாள் இருக்கார். இந்த இடத்துல தான் பயங்கர கூட்டம் இருக்கும். இந்த மலையை சுற்றி தான் போகிறாங்களே, இங்கே நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா சாமியை பார்க்க தான் போகிறோம். இது இருக்குது இந்த மலை. இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் இருக்குது சாமிக்கு. அதை பார்த்துட்டு இதை சுற்றி மறுபடியும் லைனில் வருவாங்க. இப்போ லைன் பாருங்கள், கூட்டம் இருக்கும். காலையில் கடைசி சனிக்கிழமைன்றதெல்லாம் வந்து பயங்கர கூட்டம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இடத்துல தான் வந்துருக்காங்களே, கோயம்புத்தூர் அதுதான். இந்த 2 பாறைக்கு இடுக்கில் போகிறலாம் கீழே விழுந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக சொர்க்கவாசல் தான் அடைவோம். அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நம்ம பொறுமையாக போகணும். அதனால தான் பாருங்கள், நம்ம ஒரு கையை ஊனி தான் போக முடியுமே. அந்த மாதிரி ரிஸ்க்கான இடம் இந்த மலை. கோயிலை சாமி பார்த்துட்டு சுற்றி வர்றது. சில பேர் வந்து சாமி பார்த்து சுற்றி வராமல் அப்படியே கூட ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் சுற்றி வரவங்க வந்து இந்த வலையை சுற்றி வந்து மறுபடியும் அந்த வலைக்கு இந்த சுற்றி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த மறுபடியும் கூட்டமாக இருக்கலாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்கள் போஸ்டில் ஒரு நல்ல உள்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விதை பந்தெல்லாம் வச்சுட்டு நீங்கள் போகிற வழியில் வந்து நல்ல பள்ளமாக இடத்த பார்த்து தூக்கி போடுங்க அப்படின்னாங்க. நாங்களும் ஒரு இடமா பார்த்து போட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி தான் அது மாதிரி நிறைய பேர் போட்டு வந்திருந்தாங்க. சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வர சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாறை அந்த மேலே ஏறி தான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்களும் போயிட்டா சேஃபாக போயிட்டு வாங்க. நம்ம சாமி கும்பிட்றதுக்காகவும் சரி, இயற்கையோட அழகாக ரசிக்கிறதுக்காகவும் சரி, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம். இந்த மலை மேலே பாருங்கள், ஃபுல்லாக பனிப்படம் இந்த மாதிரி இதில் நம்மளை சுற்றியே பார்த்தோன்னா ஃபுல்லாக மலை தான் இருக்கும். நம்ம பீச்சுக்கு போனால் மணல் இருக்கும், அந்த மணலில் வந்து நம்ம மலை மாதிரி கட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மலையாக இருக்கும். நாங்கள் திரும்ப வர சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் மழை வருது, அந்த மாதிரி இருந்தது.
யூஷுவல் எல்லா ட்ரெக்கிங் போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபுட்டு தண்ணி எதுவுமே கிடைக்காது. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட்டு தண்ணியில் எடுத்துகிட்டு போனால் மேலே பிளாஸ்டிக் கண்டிப்பாக தப்ப வருதுங்க. இங்கே ஒருத்தருங்களா மலை பனி அப்படியே வருது. இதுதான் வந்து அந்த பெருமாள் முடி. அந்த மலைக்கு தான் நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்தோம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போதும். பிளாஸ்டிக்லாம் வந்து அங்கே எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் மறுபடியும் பேக்கில் வச்சு ரிட்டன் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த இடமே சுத்தமாக தான் இருக்குது. நீங்கள் போய்ட்டு அசுத்தம் படுத்துடாதீங்க யாருமே. அதுமாதிரி ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோடு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க சொல்லி சப்பாத்தி சாப்பாடு எல்லாமே கட்டிட்டு வந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற ஆனைக்கட்டி ஊரை பற்றி பார்க்கவே இல்லை. ஆனைக்கட்டி அதாவது யானைகளின் கூட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை அழகை அனுபவிக்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆனைக்கட்டி ஊருக்கு நீங்கள் போகிறது. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா சிறுவாணி ஆற்றின் தாயகமாக உள்ளது. யுனெஸ்கோவால் உலகின் 2வது இனிமையான நீர் இருப்பதாக சான்று பெறப்பட்டுள்ளது. யானைகள், மூங்கூஸ்கள் மற்றும் இந்திய காட்டு எருமைகள் போன்ற விலங்குகளை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனைக்கட்டி காட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இரவு சஃபாரி அனுபவம் பண்ணலாம். பயணத்தின் போது ஒலி எழுப்புதல் விலங்குகளுக்கு இடையூறு விளைவிக்கும் என்பதால் அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்ட்டு வனத்துறை எச்சரிக்கிறாங்க. மேலும் பகலில் மலை காடுகளின் அழகை ரசிக்கலாம். கிராமத்தில் உள்ள அமைதியான பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா நாட்டிலே கடைசியாக ஆய்வு செய்யப்பட்ட மலைக்காடுகளில் ஒன்றாகும். அது யானைக்கட்டில் தான் இருக்குது. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது காடுகளுக்கு சென்றதாக நம்பப்படுவதால் இது ஒரு புராண தொடர்புடைய கொண்டுள்ளது. மேலும் இது சைரந்தீர வனம் என்றும் திரௌபதியின் மற்றொரு பெயரால் அழைக்கப்படுகிறது. அருகிலுள்ள நதி குந்தி புலா என்றும் அழைக்கப்படுகிறது. இது குந்தியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தின் அரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் அனுபவிக்க ஜீப்புகள் வாடகை கிடைக்கின்றன. கிராமப்புறங்களின் கிராமிய அழகை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் ஆனைக்கட்டின் அடிவாரத்தில் உள்ள மாங்கரை என்ற குக்கிராமத்திற்கு செல்ல தவறாதீர்கள். தென்னந்தோப்புகள் மற்றும் செங்கல் சூளைகளால் சூழப்பட்ட சிறிய கிராமம் இந்த ஆனைக்கட்டி. இந்த இடத்தில் உள்ள காப்பி, உலர்ந்த இஞ்சி மற்றும் வெல்லம் சேர்த்து இனிப்பு மற்றும் மசாலா கலவைகள் சிறப்பு வாய்ந்தது. தேங்காயுடன் வேக வைத்த பருப்பு வகைகளும் இந்த காப்பியுடன் பருப்பு வகைகளையும் மக்கள் அடிக்கடிக்கு சாப்பிடுவார்கள். அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் மற்றும் லலிதாம்பிகை கோவில் ஆகிய 2 கோயில்கள் மாங்கரையில் பிரசித்தி பெற்றவை. அங்கே மேலே போய்ட்டு தெய்வத்தை வழிபட்டு கீழே இறங்கி வர்றோம். பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா எங்கேயோ மழை பெய்யுற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் மழை பெய்யுது. ஈரமாக தெரியுதா இல்லையா? இல்லைடா அங்கே நடந்து போகிறாங்களாடா. இதோ வீடா இங்கே அங்கே இல்லை. இதோ இங்கே நடந்து போகிறாங்களா? ஈரமாக இருக்கா? உங்களுக்கு டார்க்காக தெரியுதா? டார்க்காக தெரியுதுல்ல? அங்கெல்லாம் மழை பெய்யுது. அங்கெல்லாம் மழை பெய்யுது. இந்த இடத்துல தெரியுதா? தரல டார்க்காக தெரியுதுல்ல? மழை பட்டவனே நல்லா பெய்யுது. நீங்கள் அங்கெல்லாம் மழை. நாங்கள் கீழே இறங்க சொல்லும் பார்த்தீங்கன்னா வந்து மழை. நான் கூட நல்லா மழை பெஞ்சு ஃபுல்லாக நனைஞ்சிடும்னு நினச்சேன். கொஞ்சம் நேரம் தான் மழை பெஞ்சு நின்றுச்சு. ஆனால் அந்த மலையில் இறங்குறதா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கங்கே வலிக்கு விழுந்து நிறைய பேர் வந்து சறுக்கி விழுந்தாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக போகணும். பார்த்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. இதை மாதிரி வந்து இன்னும் ட்ராவல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்னா மொத்தமாக நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு இந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு மொத்தமாக 2 பேருக்கு ஆனது பார்த்தீங்கன்னா 1500 தான் ஆச்சு. நாங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட்டில் தான் போனோம். ஏன்னா பிளான் பண்ணல முன்னாடி. ஓகே மக்களே, பாய் பாய்.